இந்தியாவோட மிகப்பெரிய போர்க்கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்த் இப்ப பாகிஸ்தானை நோக்கி போய்கிட்டு இருக்கு. வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நம்ம பிரதமர் மோடி மிகப்பெரிய எச்சரிக்கையை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்காரு. இதே நேரத்துல ஆபரேஷன் அக்ரமன்ங்கிற பவர்ஃபுல்லான போர் பயிற்சியை இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சேர்த்து பார்த்தா இந்தியாஸ் ஹண்ட் பிகின்ஸ். காஷ்மீர்ல பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்த் இப்ப பாகிஸ்தானை நோக்கி அரபிக்கடல்ல போய்கிட்டு இருக்கு. இப்ப ஐஎன்எஸ் விக்ராந்த் இருக்கிற இடத்துல இருந்து பாகிஸ்தானோட கராச்சி துறைமுகத்துக்கு வெறும் 600 இருந்து 800 கிலோமீட்டர் தான். இதனால பாகிஸ்தானோட மொத்த கடல் பாதுகாப்புக்கும் அவங்களுக்கு சப்ளை பண்ற சரக்கு கப்பல் எல்லாத்துக்கும் அச்சுறுத்தலை கொடுக்க முடியும். இதை தாண்டி பாகிஸ்தான் கடல் பகுதிகளில் எதுவும் போகவும் முடியாது, வரவும் முடியாது. இதே நேரத்துல ஆபரேஷன் அக்ரமன்ங்கிற மிகப்பெரிய போர் பயிற்சியை இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுல பவர்ஃபுல்லான போர் விமானங்களான ரஃபேலும் சுக்கோய் விமானங்களும் கடுமையான போர் பயிற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த விமானங்கள்னால பாகிஸ்தானை எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலயும் அடிக்க முடியும். இதுல பவர்ஃபுல்லான மீட்டியர் மிசைல்ஸ், குறி வச்சு தாக்கக்கூடிய ரேம்பேஜ் மற்றும் ராக்ஸ் மிசைல்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கு 42 தீவிரவாத முகாம்களை இந்தியா தாக்கலாங்கிற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ரஃபேல் போர் விமானங்களால இந்திய எல்லையில இருந்து பாகிஸ்தானுக்குள்ள இருக்க தீவிரவாத முகாம்களை அடிக்க முடியும். ரஃபேலுக்கு நிகரா எந்த போர் விமானங்களும் அவங்க கிட்ட இல்ல. நம்ம பிரதமர் மோடி வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்பீச்சை கொடுத்திருக்கிறாரு. இந்த பகல்காம் தாக்குதல் நடத்தின தீவிரவாதிகளை உலகத்துல எந்த மூலை இருந்தாலும் தேடி போய் அவங்கள அழிப்போம். அவங்களுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றவங்கள கற்பனையிலேயே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பதிலடியை கொடுப்போம்னு பாகிஸ்தானை நோக்கி எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இந்தியாவோட முப்படைகளும் சேர்ந்து ஒன்னா அடிச்சா பாகிஸ்தான் தாங்குமா? நம்ம இந்திய ராணுவம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி தீவிரவாத முகாம்களை தாக்கலாம். இந்திய விமானப்படை ஏற்கனவே 42 தீவிரவாத முகாம்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காங்க. அந்த முகாம்களை பாலக்கோட் விமான தாக்குதல் மாதிரி நம்ம ரஃபேலை வச்சு தாக்கலாம். இந்திய கடற்படை ஏற்கனவே அரபிக்கடல்ல இருக்க ஐஎன்எஸ் விக்ராந்தை வச்சு பாகிஸ்தான் துறைமுகத்தை தாக்கலாம். இப்படி முப்படைகளும் சேர்ந்து பாகிஸ்தான் அடிச்சா பாகிஸ்தானோட நிலைமை என்ன ஆகும் நினைச்சு பாருங்க.